உங்கள் நிலத்தில் கிடச்ச 100 ரூபானால தான் நான் இந்த நிலையில் இருக்கேன். அதுக்கு நன்றி கடனா மீராவுக்கு எதனா நல்லது செய்யணும்னு நினச்சேன். அதுக்காக 2 சூப்பர் மார்க்கெட்டை என் பேர்ல எல்லாம் எழுதி வைக்காதீங்க, எனக்கு வேண்டாம். இல்லைம்மா, உன் பேரில் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதை காட்டுறதுக்கு தான் நான் உன்னை இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். ஐயா, என் பேர்ல பிளாட்டா? எதுக்குங்க இவ்வளோ பெரிய கிஃப்ட் எல்லாம்? என் மனசுக்கு நல்லதுன்னு பட்டது, செஞ்சேன். சபாஷ் மீரா, சபாஷ் மீரா, சபாஷ் மீரா. கிருஷ்ணசாமி ஐயா, எதுவுமே சொல்லாம எதுக்காக எங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வர்றீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான்மா. வா. நான் நினைக்கிறேன் அநேகமா தெரு முனையில சில ரவுடிகளை செட்டப் பண்ணி வச்சு நாம போனதும் நம்மளை அடிச்சு நகை பணம் எல்லாத்தையும் பிடிங்கிக்க போறான்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியே அவங்க அடிச்சு பிடிக்கினாலும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. பாக்கெட்டில் காலெலாம் மீரா, கூட உன்னை மட்டும் தானே ரெடியாரு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் சொன்னேன். நீ எதுக்கு ஐயாசாமிக்கு பவுடர் போட்டு தலைவாரி ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர? ஆட நீங்க ஒண்ணு, நான் எங்கேயாவது கிளம்புறதுன்னா இது எனக்கு முன்னாடி ட்ரெஸ் பண்ணி வாசல் வந்து நிக்குது, நான் என்ன பண்றது? ஒரு ஆத்திரம் அவசரம்னா இந்த ஐயா சாமி 1000 ஐடியா கொடுப்பான். அதுக்காகத்தான் கூடவே வரேன். கிருஷ்ணாமி, எங்களை எங்கே தான் கூட்டிகிட்டு போகிற? ஒரு குழுவாவது கூட. இவ்வளோ தூரம் நடந்து நடைய திருவண்ணாமலையை சுற்றி வந்தால் போகிற இடத்துக்கு புண்ணியமாவது கிடைக்கும். நான் கூட்டிகிட்டு போகிறதே ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு தான். பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு காலத்தில் நான் பரம ஏழை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பச்சை தண்ணி தான். இப்போ என்ன பச்சை தண்ணிக்கு பதிலாக வெந்நீரியா குடிக்கிற? என்னவோ பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டா மாதிரி சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணுறேன். சுமார் ஐயாசாமி, ஒரு காலத்தில் உங்கள் நிலத்தில் போகும்போது கீழே ஒரு தீப்பெட்டி கிடச்சிது. ஆட பாவி, அந்த தீப்பெட்டி எடுத்து வைக்க போகிற பற்ற வச்சது நீதானா? இவங்க 2 பேரும் ஏமா கூட்டிட்டு வந்த? 2 பேரும் அப்படியே ஓரமா போய் நில்லுங்க, நீங்க அந்த சொல்லுங்க. தீப்பெட்டிக்குள்ள ஒரு 100 ரூபாய் கிடைச்சது. புரிஞ்சு போச்சு. சின்ன பத்தேவருக்கு மருதமலை அடிவாரத்துல தீப்பெட்டிக்குள்ள 10 ரூபா கதையை படிச்சுட்டு நம்ம கிட்ட 100 ரூபாயா மாத்தி கதை விடலாம். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவரை கொஞ்சம் பேச சுமார் விடுங்க. ஐயாசாமி, அந்த 100 ரூபாய் வச்சு கமர்கட் வியாபாரம் ஆரம்பிச்சேன். 100 1000 ஆச்சு. இது கமர்கட்டா? இல்ல, பணம். உடனே பெரிய கமர்கட் பிசினஸ் ஆரம்பிச்சேன். இல்ல, காய்கறி கடை ஆரம்பிச்சேன். கொஞ்சம் பணம் சேர்ந்தது. ரீட்டைல்லேருந்து ஹோல்சேல்லேருந்து அப்படியே சூப்பர் மார்க்கெட் போனேன். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போட்டேன். இன்னைக்கு தேதியில எனக்கு 6 சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னா பாத்துக்கேன். நீ வந்த பாதையை சொன்னே தவிர இப்ப நம்ம போற பாதையை சொல்லவே இல்லையே. சொல்றேன், உங்க நிலத்துல கிடைச்ச 100 ரூபானால தான் நான் இந்த நிலையில இருக்கேன். அதுக்கு நன்றி கடனா மீராவுக்கு எதனா நல்லது செய்யணும்னு நினைச்சேன். அதுக்காக 2 சூப்பர் மார்க்கெட்டை என் பேர்ல எல்லாம் எழுதி வைக்காதீங்க, எனக்கு வேண்டாம். இல்லம்மா, உன் பேர்ல ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதை காட்டுறதுக்கு தான் நான் உன்னை இப்ப கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஐயா, என் பேர்ல பிளாட்டா? எதுக்குங்க இவ்வளோ பெரிய கிஃப்ட் எல்லாம்? என் மனசுக்கு நல்லதுன்னு பட்டது, செஞ்சேன். நான் கூட எப்பவுமே தீப்பெட்டியில் காசு வைப்பேன். நீங்க அநேகமாக கிழந்து எடுத்தது என் தீப்பெட்டியாக தான் இருக்கும். அதுக்காக உங்களுக்கு ஃபிளாட் வாங்கி தர முடியுமா? கிருஷ்ணாமி, அது 2 பெட்ரூமா இல்ல 3 பெட்ரூமா? டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் தான். டே 3 பெட்ரூமா இருந்தா கெஸ்ட் வந்தா தங்க வைக்கிறதுக்கு சௌரியமா இருந்திருக்கும். ஏதோ புண்ணியத்துக்கு போடுற சோறு, அது புழுங்கரிசியா இருந்தானே பச்சரிசியா இருந்தானே? வாங்க. மீரா, இதுதாம்மா இடம், பாத்துக்க. ஆஹா, ரொம்ப பிரமாதமா இருக்குல்லப்பா. முதல்ல இல்லைன்னுட்டான். அப்புறம் நான் தான் லாயரை பிடிச்சி கஷ்டப்பட்டு நான் உனக்காக இந்த இடத்த ஃபைனலைஸ் பண்ணேன். மீரா, வாக்கிங் போறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். நீங்க இங்க தங்க கூடாது தாத்தா, நீங்க இங்க தான் தங்கணும். நீங்க என் கூட தங்கிக்கலாம். பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கம் 1 கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் வருது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குமா. ஐயா, உங்களுக்கு நாங்க என்ன கைமாறு செய்யறதுன்னே தெரியல. 100 ரூபாயை தீப்பெட்டியில வச்சு கீழே போடும், இவர் எடுத்துப்பார். இதையே திருப்பி எத்தனை தடவை பண்ணிட்டு இருப்பீங்க? ஐயாசாமி, இது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு. அங்கங்க கம்பி கல் பள்ளம்லாம் இருக்கும், ஜாகிரதை. ஏன் தாத்தா, இது கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 1 வருஷம் இழுத்து அடிப்பாம்மா. ஏண்டா கிருஷ்ணசாமி, இபி கனெக்ஷன்லாம் உடனே கிடைச்சிருமா? கேட்குறேன் இல்லையா? என்ன கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி எங்க? ஐயோ, எங்க போயிட்டாரு? இங்க தானே இருந்தாரு. கூடவே இருந்தானே. மீரா, நான் இங்க இருக்கேன். எங்கேயோ குரல் மாத்திரம் கேக்குது. ஏப்பா, கூட வந்தது கிருஷ்ணசாமியா இல்ல அவரோட ஆவியா? கட்டி முடிக்காத கட்டடத்துக்கு நம்மளை கூட்டு வந்து நம்மளை அங்கேயே தீர்த்து கட்டலாம் தீர்மானம் பண்றாங்க. இல்ல மீரா, நான் விழுந்துட்டேன். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சத்தம் கேக்குது. நான் இங்க இருக்கேன். எங்க இருக்கீங்க? என்ன காப்பாத்துங்க. எங்க 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 இருக்கீங்க? ஐயோ, ஐயப்பா, அப்பா, இங்க வாங்க, இங்க இருக்காரு. எங்கம்மா உள்ள. ஐயோ, கிருஷ்ணசாமி, பிளாட்டுக்கு இப்படியா போகணும்? ஐயா சாமி,
நான் தவறி விழுந்துட்டேன்டா. ஐயோ எப்படி உள்ள விழுந்தீங்க? மறுபடியும் ஏற்றி விடுமா, விழுந்து காமிப்பாரு. இப்ப இவரை எப்படி மேல எடுத்துட்டு வருது? ஐயோ என்னம்மா என்னாச்சு? ஏங்க ஏங்க எங்க கூட வந்த ஒருத்தர் உள்ள விழுந்துட்டாருங்க. இது வரைக்கும் 3 பேர் உள்ள விழுந்திருக்காங்கம்மா. தள்ளு மீரா, இது வரைக்கும் 3 பேர் உள்ள விழுந்திருக்காங்களாம். கிருஷ்ணசாமி அவங்க முதுகுல காலை வச்சு ஏறி மேல வந்துடலாம். அவங்களாம் அப்போ எடுத்தாச்சு சார். ஐயோ இன்னொருத்தர் உள்ள விழுந்திருக்காரு. எங்க வயசானவருங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுதுங்க. இத பாருங்க, செத்தப்புறம் குழிக்கு போகலாம், குழியில போய் செத்தா நல்லாவா இருக்கும்? ஏதாவது பண்ணுங்களேன். பரதேசி பையன் நமக்கு ஃப்ளாட் எதுன்னு காமிச்சிட்டு போயிருந்தாலும் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம். இப்போ அவன் எப்படியாவது எடுத்து தான் ஆகணும். ஏப்பா எங்கேயாவது கயிறு கிடைக்குமா? கயிறு புட்டுக்குமா? ஏணி இருந்தா கொடுங்களேன், ஏறி வந்து. ஏணி எட்டாது சார். அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிங்க கிளைண்ட்ஸ் வர வழியில குழிய நோண்டி வச்சிருக்கீங்க? அவ்வளவு இடம் இருக்க, சுத்தி போக கூடாதா? ஐயா சாமி, தண்ணி வேணும்டா, தண்ணி வேணும்டா. உள்ள போகும்போதே இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போக வேண்டாமா? நான் இறங்கி வந்து கொடுக்க முடியுமா? இருங்க நான் போடுறேன். இந்தாங்க. பாட்டில் தள்ள போட்டாங்களே. ஐயோ என்ன மீரா, உனக்கு இந்த காக்கா கதை ஞாபகத்துக்கு வருதா? ஓங்கி ஒண்ணு விட்டானா ஒரு நல்ல மனுஷன் குழிக்குள்ள கிடக்குறாரு. இப்ப வந்து காக்கா கதை தெரியுமா, நரிக்கதை தெரியுமா நான் கேக்குறீங்க? சொல்றத கேளு. ஒரு பானையில கீழே தண்ணி இருக்கும், காக்காயால குடிக்கவே முடியாது. சின்ன சின்ன கல்லா அந்த பானைக்குள்ள போட்டுக்கிட்டே வருமா, தண்ணி மேல வந்ததும் காக்கா குடிச்சிட்டு ஓடிடும். அதுக்கு இதுக்கு இப்ப என்ன சம்பந்தம்? அதே மாதிரி குழியில சின்ன சின்ன கல்லா போட்டுக்கிட்டே வந்தா கிருஷ்ணசாமி மேல வந்துட மாட்டார். ஒரே அடியா மேல போயிடுவாரு. ஒரு நல்ல மனுஷன் தலையில கல்ல போட்டு கொல்ல பாக்குறீங்களா? ஏங்க கொஞ்ச நேரம் அப்படியே தம் கட்டிக்கிட்டு இருங்க, உங்களை மேல கொண்டு வரதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றோம். யாராவது இருக்காங்களா பாருங்கப்பா. இவன் வெளியில வந்து ஒன்னும் ஆக போறது இல்ல, பேசாம எகிரிடுவோமா? அறிவு இருக்கா? பத்திரம் கைக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல, பறந்து போயிடலாம். இடத்தையும் பார்க்கல, பத்திரத்தையும் பார்க்கல, எப்படி அவனை இப்போ விட்டுட்டு போறது? இவனுடைய சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இனிமே யார் பார்த்துக்க போறாங்க? எதை பத்தியுமே கவலைப்படாம உள்ள விழுந்திருக்கான். டேய், நேராக எனக்கு திக்கு திக்குங்குது, நீ என்னவோ சொத்து கணக்கு பார்த்துட்டு இருக்க. ஐயா சாமி, ஐயா சாமி. அபயக்குரல், அபயக்குரல். வா வா, என் பின்னாலேயே வா. ஐயா சாமி. என்னடா? நான் இந்த பள்ளத்தில் வந்த விஷயத்த என் பொண்டாட்டிகிட்ட சொல்லிடாத, பயந்துருவா பாவம். ஆமா, பெரிய பத்மஸ்ரீ பட்டம் வாங்கியிருக்க, இதை போய் சொல்றதுக்கு. இதெல்லாம் யாரா சொல்லுவா? சுகர் டேப்லெட் போடுற டைம் ஆயிடுச்சு. சுகர் டேப்லெட் போட்டு நான் 1/2 மணி நேரம் நான் சாப்பிடணும். இப்போ எதுவும் வேண்டாம், குழியில் விழுந்து போறாதுன்னு கோமால வேற போயிடுவேன். கிருஷ்ணசாமி, ஏதாவது வார பத்திரிக்கையை உள்ள போடட்டுமா? படிச்சுக்கிட்டு இருக்கியா? கிண்டலா இருக்கா? நான் நிற்கவும் முடியாம நகரவும் முடியாம அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். கவலைப்படாத, உன்னை எப்படி வெளில எடுக்கிறதுன்னு சைட் இன்ஜினியரும் சூப்பர்வைசரும் பேசிட்டு இருக்காங்க. டேய், வெளிச்சம் போகிறதுக்குள்ள என்ன வெளியில் எடுத்துருங்கடா. இப்போ பயமா இருக்கு, பூச்சி போட்டெல்லாம் இருக்குடா. இருட்டுடுச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். 6 மணி ஆனா கார்பரேஷன்காரன் லைட் போடுவான், அப்ப 2 மெழுகு வச்சு உள்ள போடுற, ஜாக்கிரதையாரு. பார்த்தமா நல்ல ஆழத்துல விழுந்திருக்காரா? பல்ல வேற செங்குத்தா இருக்கு, விழுந்தவர் வேற வயசானவரா இருக்காரு, எப்படிமா எடுக்கிறது? பாவம் ஏதாவது பண்ணுங்களேன். ஏன்னா எங்களுக்கு பிளாட் கொடுக்க வந்தவர். நீங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணா அவங்க ஃபயர் சர்வீஸ்க்கு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா பாருங்க சார், அவங்க வந்தா எங்க மேல கேஸ் போடுவாங்க, எங்க அஜாக்கிரதையால தான் நடந்ததுன்னு. பில்டருக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாரு. அப்ப அவரை குழியிலேயே வச்சு பாத்துக்க சொல்றீங்களா? ஏங்க உங்ககிட்ட கிரேன் இருக்குமா? அதை வச்சு தூக்க முடியும்ல? கிரேன் இழுக்கிற வேகம் தாங்காம கிழவர் கிழிஞ்சு போயிடுவாருமா. ஏ மீரா, கிணத்துல ஏதாவது விழுந்தா பாதாள கரண்டியை விட்டு அலசி எடுக்கிறது இல்ல, அதே மாதிரி பாதாள கரண்டியை உள்ள விட்டா அதை பிடிச்சிக்கிட்டு மேல வந்துட மாட்டா? ஐயோ, பாதாள கரண்டியை உள்ள விட்டு அவர் கண்ணில் காதுல மாட்டிக்கிட்டு அவர் நஞ்சு நாராயிடுவாரு. ஏம்பா, இதுக்கு முன்னாடி 3 பேர் உள்ள விழுந்திருக்காருன்னு ஒருத்தர் சொன்னாரே, அவங்களெல்லாம் எப்படி வெளியே எடுத்தீங்க? அப்போ இவ்வளவு ஆழம் இல்லையே சார். ஐயோ ஏங்க, அவர் உயிரோட மேல வரணும், அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்களேன். யோசிக்கிறோமா? இருட்டுறதுக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கயா. ஐயா சாமி, டேய் ஐயா சாமி, வாந்தி வர மாதிரி இருக்குடா. உள்ளேயே வாந்தி எடுத்துட்டு மேல மண்ணை போட்டு மூடிடு. ஏம்பா மீரா, அவருக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடுக்க வேண்டாமா? எப்படி கொடுக்கறது, என்ன கொடுக்கறது தாத்தா? வாங்க வாங்க. கிருஷ்ணசாமி ஐயா, பிஸ்கட் வருது, அப்படியே அண்ணாந்து பார்த்து எடுத்து குடிச்சு கடிச்சுக்கங்க. பிஸ்கட் எட்டல. ஐயோ, கயிறு நீளம் பத்தல போல் இருக்கு. அப்பா கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க. இந்தாங்க இந்தாங்க, பிடிச்சுக்கோங்க.
பிஸ்கட் நமத்து போச்சுடா. டேய் பாருங்களேன். அதை சாப்பிடலன்னு நீயே நவுத்து போயிடுடா. கிருஷ்ணசாமிங்கிறவரே கடந்த 6 மணி நேரமா அந்த பள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் மகன் மேல இருக்கிற எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டு ஐயாசாமிங்கிறவர் தான் கிருஷ்ணசாமி இந்த பள்ளத்துல தள்ளி விட்டதா எல்லாரும் பரவலா பேசிக்கிறாங்க. இப்ப அந்த ஐயாசாமி தலைமறைவா இருக்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க பரவலா. யோ நான் தான் அந்த ஐயாசாமி என்ன இஷ்டத்துக்கு நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜனங்களுக்கு ஒரு சென்சேஷன் வேணாமா சார்? அதுக்காக என்ன கொலகாரன் ஆக்கிடுவ போல இருக்க. இந்த மைக்கை ஓரமா வச்சுட்டு அந்த ஆளை வெளியில எடுக்கிறது எப்படின்னு யோசி. வா ஐயா சாமி, மீரா, கொஞ்சம் தள்ளுங்க தள்ளுங்க. மீரா, என்னய்யா? இப்படி அக்கறை இல்லாம வெளியில பேசிட்டு இருக்கீங்களே, இது நல்லா இருக்கா? ஐயா உங்க விஷயமா தான் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு வயசானதுனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எடுக்கலாமா வேண்டாமா? இல்ல எப்படி வெளியில எடுக்கிறதுன்னு. வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டு கீழே இருந்து மேல வந்தேன், இப்ப மேல இருந்து கீழே வந்துட்டேனே. ஐயா டிவி காரங்கெல்லாம் உங்களை படம் பிடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள சமாளிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். டிவி காரங்க வேற வந்துட்டாங்களா? இது ஐயா சாமி வேலையா தான் இருக்கும். பாத்தியா, கீழே விழுந்தவன்ல இருந்து மேல இருக்கிற வரைக்கும் எல்லாரும் என்னையே சொல்றாங்க. ஐயா கயிறை உள்ள விடுற, கெட்டியா பிடிச்சுக்கங்க. ஆமா, கயிறை பிடிச்சிட்டு என்ன பண்ணணும்? ஊஞ்சலாடு கெட்டியா பிடிச்சுக்க, நாங்க இழுக்கிறோம், மேல வந்துருவேன். விடுங்க விடுங்க சீக்கிரம். பிடிச்சிட்டீங்களா? கயிறை பிடிச்சிக்கிட்டேன். இருக்கலாமா? இழுக்கலாம். பிடிச்சிட்டாரா? இழுங்க இழுங்க. என்ன கயிறு சரசரன்னு வருது? கீழே விழுந்ததுல கிருஷ்ணசாமி எடை குறைஞ்சிட்டானா? ஐயோ எந்த பெரியவரை காணோம். கயிறு அறுந்துச்சுடா. கயிறு அந்திரிச்சாமே. மீரா, வேணாமா இந்த விளையாட்டு? என்னால் பொத்து பொத்துன்னு விழ முடியல. நான் இங்கேயே இருந்துடுறேன். என் மகன் பிச்சை முத்துக்கிட்டேன், தகவல் சொல்ல ஆள் அமைச்சிருங்க. பிச்சமுத்து, என்னம்மா? வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். நான் இங்க தானே இருக்கேன். வீடு என்ன ஓடியா போகுது? நீ கிளம்பு. இல்லடா, 3 நாளைக்கு முன்னாடி பக்கத்து தெருவுல பரமேஸ்வரி வீட்டுல ஒரு அநியாயம் நடந்திருக்கு. என்னாச்சு? யாரோ ஒருத்தன் ஓடி வந்து பரமேஸ்வரி கிட்ட உங்க வீட்டுக்காரரு கீழே விழுந்துட்டாரு, ஓடி வாங்கன்னு சொல்லியிருக்கான். அவளும் அதை நிஜம்னு நம்பி வீட்டை பூட்டிட்டு ஓடி போயிருக்கா. அவன் பரமேஸ்வரி கூட போற மாதிரி போய் தனியா மார்க்கெட் உள்ள பூந்து ஓடி போயிருக்கான். சரி, மெயின் ரோட்ல வந்த பரமேஸ்வரியோட புருஷன் என்ன ஆனா? அந்த ஆளு விழவும் இல்ல, ஒன்னும் இல்ல. பரமேஸ்வரி வீட்டை பூட்டிட்டு அந்த பக்கம் போனதும் வந்தவனோட கூட்டாளி கள்ளச்சாவிய போட்டு வீட்டுல இருக்கிற சாமான எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். இது எதுக்குமா இப்ப சொல்ற? அது இல்லடா, நம்ம வீட்டுல ஒரு கேடு இருக்குல்ல, அது அங்க விழுந்துருச்சு இங்க விழுந்துருச்சுன்னு எவனா சொல்லிட்டு வருவான். அதெல்லாம் நம்பாத. வந்தா நல்லா அடிச்சு விரட்டிடுறா. நான் பாத்துக்கிறேம்மா, நீ கிளம்பு. சரிடா, நான் கோயிலுக்கு கிளம்புறேன். சார், நீங்கள் பிச்சமுத்துவா? ஆமாம். உங்கள் அப்பா பேர் கிருஷ்ணசாமியா? ஆமாம். அவர் ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டார் சார். எப்படி ராஜா? உங்கள் அப்பா கிருஷ்ணசாமி ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டாரு. கூட்டம் கூடி என்ன பண்ணுறது தெரியாமல் எல்லாம் நிற்கிறாங்க. யார் நீ? நானும் அந்த கூட்டத்தில் நின்று பார்த்தேன். எவ்வளோ முயற்சி பண்ணி எடுக்க முடியல. அவர் தான் சொன்னார், என் பையன் பிச்சமுத்துக்கிட்ட சொல்லிடுங்க, அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அம்மா, என்னடா போகும்போதே கூப்பிடுற? அவங்களையும் கூப்பிட்டு வாங்க. என்ன சொல்லு? அப்பா ஏதோ பள்ளத்துல விழுந்துட்டாராம், உடனே வான்னு கூப்பிடுறாரு. வெளியே எடுக்க முடியலையா? வெளியே எடுக்க முடியலையா? ஏங்க உங்கள் அப்பா பள்ளத்தில் விழுந்தாருன்ற பொறுப்பு இல்லாமல் சிரிக்கிறீங்க? பிச்சமுத்து, பரமேஸ்வரி கதை தான். புரியுதா? ஏமா உங்க புருஷன் மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா?
ஏன்னா எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இப்படி? என்ன சொல்றீங்க? எங்க அப்பா பள்ளத்துல விழுந்துட்டான்னு வந்து எங்களை கூட்டு போறது, உங்க கூட்டாளியை கூட்டு வந்து வீட்டுல இருக்கிற சாமான்லாம் தூக்கின்னு போறது. என்னடா இப்பதான் பரமேஸ்வரி வீட்டு கதைய சொன்ன, அதுக்குள்ள பின்னாடியே வந்துட்டியா? ஏமா எவ்வளவு டென்ஷனான விஷயமா சொல்லிட்டு இருக்கிறேன். 2 பேர் தாறுமாறா பேசிட்டீங்க. நீங்க என்ன மென்டலா? அடிங்க யாருல டபாய்க்கிறா? எஸ்கேப் ஆயிட்டானே. எப்படியோ போங்க. அந்த ஆளு உள்ள கிடந்தானே மேல வந்தானே. ஐயோ இப்ப என்னதான் பண்றது? அப்பா அங்க பாத்தீங்களா, கீழே விழுந்த கிருஷ்ணசாமியை வெளியில எடுக்க முயற்சி பண்ணாம அந்த இன்ஜினியர் புது பில்டிங் கட்டுறதுக்கு டிராயிங் போட்டுட்டு இருக்கான். யானை குழியில விழுந்தாலே அனாவசியமா மேல தூக்கிடுறாங்க. ஒரு சாதாரண கிருஷ்ணசாமிக்கு இப்படி யோசிக்கிறாங்களே. ஐயாசாமி, நீ நேர பல்லாவரத்துக்கு போயிட்டு ஏன் கிருஷ்ணசாமி வீடு அங்கதான் இருக்குதா? இல்லடா, அங்கதான் மண்ணை அள்ளுற கிரைன் இருக்கு. நீ ஒரு ரேட்டு பேசி கூட்டு வா, நம்ம செலவுல அந்த கழுவனை அப்படியே வெளியே அள்ளிடுவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் அந்த இன்ஜினியர் கிட்ட நறுக்குன்னு 2 வார்த்தை கேட்டுட்டு வரேன். ஏங்க என்னதாங்க முடிவெடுத்தீங்க? பேசாம நின்னுட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? ஏமா நாங்க என்னமோ அந்த கழுவனை குழிக்குள்ள போட்ட மாதிரி எங்க கிட்ட கோவப்படுறீங்க? அதுக்கு தான் டிராயிங் போட்டுட்டு இருக்கோம். ஏங்க நீங்க புது பில்டிங் டிராயிங் எப்ப வேணா போடுங்க, முதல்ல அவரை வெளியில எடுக்கிறதுக்கு ஏற்பாடு அதுக்கு பண்ணுங்க. தான் டிராயிங் போட்டுட்டு இருக்கோம். வாங்க எப்படின்னு சொல்லி தரேன். ஐயா இதுக்கு மேல நான் டிராயிங் கத்துக்கிட்டு என்னங்க பண்ண போறேன்? ஐயோ எடுக்கிறது தான் டிராயிங் போட்டுட்டு இருக்கேன். வாங்க. ஓ அதுவா, வாங்க. இங்கே கிளம்ப இருக்காரு. அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. ஐயோ இருங்கம்மா, இங்க ஒரு குழியை தோண்ட. ஆனா இங்க தோன்ற குழி தான் ஏற்கனவே அங்க இருக்கு. ஐயோ சொல்ற இருங்கம்மா, இந்த குழி வழியா தோண்டிக்கிட்டே வந்தோம்னா இந்த குழியில இருந்து அந்த கிழவனை தூக்கிடலாம். ஏங்க இங்க தூக்குற கிழவனை அங்கேயே தூக்க வேண்டியதுதானே? இருங்க புதுசா டிராயிங் போட்டு வரேன். இது ஆவறது இல்ல. வெள்ளத்துல விழுந்த ஈ எடுக்க முடியாதவன் பள்ளத்துல விழுந்த கிழவனை எப்படி எடுக்க போறான்? அப்பா அப்பா. சார் இங்க தோண்ட முடியாது சார். ஏன்பா? இங்க பாறையா இருக்கு சார். மழை வர்ற மாதிரி இருக்கேன். ஐயோ மழை வந்தா இன்னும் பிரச்சனை ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் முன்னாடியாவது வந்து தோண்டுப்பா. சரிங்க சார். தோண்டுங்க, சீக்கிரம் 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 தோண்டுங்க. பாருங்கப்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஐயப்பா அந்த மம்முட்டி தூக்கு. மண் எடுப்பா, மண். ஐயப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. ஐயோ மீனா, ஐயோ என்னாச்சு என்னாச்சு? அப்பா என்னப்பா ஆச்சு? என்னாச்சு? கிருஷ்ணசாமியை குழிக்குள்ள காணோம். ஐயோ கிருஷ்ணசாமி அதுக்குள்ள மண்ணுக்குள்ள போயிட்டாரா? அங்க கடப்பார போட்ட அதிர்ச்சியில அவர் இன்னும் கீழே போயிட்டாரா? அப்பா இனி இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, உடனடியா போலீஸுக்கு போயிட வேண்டியது. இப்ப வேற இடம் கிடைக்காம இங்க வந்து விழுந்தாரா? ஐயோ என்ன பண்றது? நகருங்க நகருங்க. ஆமா உள்ள யார் விழுந்துட்டாங்க? அது இங்க பாருங்க. எப்படி எப்படி? வாங்க வாங்க வாங்க. ஏங்க உங்களை வெளியில எடுக்கிறதுக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், நீங்க எப்படி மேல வந்தீங்க? நான் பள்ளத்துல விழுந்தப்போ பக்கத்துல ஒரு பெருச்சாளி ஓடிச்சு. பயந்து போய் பேசாம உட்காந்துட்டு இருந்தேனா, மலை சைடில் பள்ளத்தை தோண்டி அப்படியே மேலே போயிடுச்சு. நானும் பெருச்சாலியை ஃபாலோ பண்ணி மலை பள்ளத்தை தோண்டி அப்படியே மேலே வந்துட்டேன். பிஇ படித்தவங்க எல்லாம் பள்ளம் தோன்றதுக்கு பெரிய பெரிய டிராயிங்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஒரு சாதாரண பெருச்சாலி பள்ளம் தோண்டி கிருஷ்ணசாமியை மேலே கொண்டு வந்துச்சு. வாங்க டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாம். அதெல்லாம் வேண்டாமா, வா நம்ம ஃப்ளாட்டை பார்த்துடலாம். ஆமாம், இடத்த பார்க்க வரும்போதே கார் இடறி குழிக்குள்ளே விழுந்துட்டீங்க. நாம் இன்னும் போய் இந்த ஃப்ளாட்டை பார்க்கணுமா? அனாவசியமாக கண்டத்துக்கு சென்டிமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணக்கூடாது. வாங்க நம்ம ஃப்ளாட்டை பார்க்கலாம். உங்களால் நடக்க முடியுமா? தாராளமாக முடியுமா. ஆனால் ஒன்று, நீ இந்த ஃப்ளாட்டுக்கு வந்த உடனே எனக்காக கண்டிப்பாக ஒரு உதவி பண்ணணும். என்ன, உன்னை உட்கார வச்சு பராமரிக்கணுமா? நான் பள்ளத்தில் விழுந்தப்போ நான் மேலே வரத்துக்கு உதவியாக இருந்தது ஒரு பெருச்சாலி தான். அதனால் நீங்கள் புது ஃப்ளாட் கூடி வந்த உடனே கண்டிப்பாக ஒரு பெருச்சாலி வளர்க்க. ஐயோ நான் ஏற்கனவே வளர்த்திக்கிட்டு இருக்கிறேங்க. எங்க 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 இங்க பாத்தீங்களா, கிணறு வெட்டுறதுக்காக குழி தோண்டி வச்சிருந்தா அதுல குழந்தைங்க விழுறாங்கன்னு தினமும் பேப்பர்லயும் படிக்கிறோம், டிவிலையும் பாக்குறோம். அஜாக்கிரதை ஆபத்துல முடியும். அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் சேர்த்துதான். என்ன நான் சொல்றது சரியா? சபாஷ் மீரா, சபாஷ் மீரா.